பிரைஸ் லார்ட். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் சாயங்காலத்தில் உங்கள் நடுவில் கடந்து வரவும், உங்களோடு இணைந்து உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தவும் பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதும் உங்களோடு ஒருமித்திருப்பதும் ஆண்டவர் வாழ்க்கையில் தந்த ஒரு சந்தோஷமான காரியம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ரொம்ப நன்றி. இன்னைக்கு மாலையில் நாம் தியானிக்க போகிற செய்தி கவலைகளை மேற்கொள்ளுவது எப்படி. நான் ரொம்ப மெதுவாக நின்று பேசுவேன். ரொம்ப முக்கியமான செய்தி. அதனால் தேவ பிள்ளைகள் தயவு செஞ்சு இவைகளை எழுதி வைக்கணும். கவலைகளை மேற்கொள்வது எப்படி. பைபிளில் என்னெல்லாம் வகையான கவலைகள் உண்டு அப்படின்னு நான் முதல்ல சொல்லுவேன். பைபிளில் எத்தனை வகையான கவலைகள் உண்டு. அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால், பைபிளில் கவலைகளினால் தாக்கப்பட்ட ஒரு பெண்மணி, கவலைகளினால் மட்டும் தாக்கப்பட்ட ஒரு பெண்மணி, கடைசியாக அந்த பெண்மணி தன் வாழ்க்கையில் எப்படி மேற்கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போது நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறது கவலைகளை மேற்கொள்வது எப்படி. எல்லோரும் நீங்கள் தயவு செஞ்சு எழுதிக்கிடணும். கவலைகள் 7 வகை. கவலைகள் 7 வகை. 1, கழுதையை பற்றின கவலை. வாசிங்க 1 சாமுவேல் 9:5. கழுதையின் மேலுள்ள கவலையை விட்டு போதும். அப்போ ஒரு வகை கவலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், கழுதையை பற்றின கவலை. 2வது கவலை கருத்து போய்விட்டேன் என்கிற கவலை. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போ ஒராளுக்கு கவலை என்ன? கழுதை போய்விட்டது, கழுதை போச்சு. அடுத்த ஆளுக்கு கவலை என்ன? நான் ரொம்ப நல்ல நிறமாக இல்லை, நான் ரொம்ப நல்ல நிறமாக இல்லை. உலகத்தில் மிக அதிகம் விற்பனை ஆகிறது காஸ்மெட்டிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான். அதிகம் விற்பனை ஆகிறது என்ன? காஸ்மெட்டிக்ஸ். அந்த பவுடர், அப்புறம் சன்ஸ்க்ரீன், அப்புறம் கொஞ்சம் சொல்லுங்கள், ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் எவர், ஹிமானி. உலகத்தில் ரொம்ப விற்பனை ஆகிற பொருட்கள் என்னன்னு கேட்டால்
மனுஷன் நிறத்தை மாற்றுவதற்கும் அழகை கூட்டுவதற்குமான பொருட்கள். ஏன்னா மனுஷன் ரொம்ப கவலைப்படுற எதை பற்றி? நான் அழகா இல்லை என்கிற கவலை. 3 1 சாமுவேல் 9:5 பிள்ளைகளை பற்றின கவலை. பார்த்தீங்களா? கழுதையின் மேலுள்ள கவலை போச்சு. கழுதையின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படுவார். இப்போ கழுதை பெருசா பிள்ளைகள் பெருசான்னு பார்த்தா எது பெருசு? பிள்ளைகள் பெருசு. நேரமே இருந்த கவலை எதை பற்றினது? கழுதையை பற்றினது. இப்போ கழுதையும் காணல பிள்ளைகளையும் காணலைன்னு சொன்னப்போ எந்த கவலை ஜெயித்தது? பிள்ளைகளை காணவில்லை என்கிற கவலை கழுதையை காணவில்லை என்கிற கவலையை தோற்கடித்தது. இப்போ ஒரு கவலை கழுதையை காணவில்லை, கழுதையை காணல. இன்னொரு கவலை நான் கல்லறா இல்லை. இன்னொரு கவலை பிள்ளைகளை காணவில்லை. கவலை 4 மத்தேயு 13:22. மத்தேயு 13:22. மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். பார்த்தீங்களா? உலக கவலை. 1 கழுதை கவலை, 2 நான் நல்ல நிறமாக இல்லை என்கிற கவலை, 3 பிள்ளைகளுக்கான கவலை, 4 உலக கவலை, 5 மார்க்கு 4:38-39. மரண கவலை. என்னெல்லாம் கவலை இருக்கு? கழுதையை பற்றின கவலை, நான் நல்ல நிறமாக இல்லைங்கிற கவலை, பிள்ளைகளை பற்றின கவலை, உலகத்தை குறித்த கவலை, மரணத்தை குறித்த கவலை. 6 எதிர்கால கவலை. மத்தேயு 6:34. இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல். எதிர்கால கவலை. வாசிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். 6 கவலைகளை நான் சொன்னேன். இனி ஒரு கவலையை கூட நான் சொல்ல போகிறேன். அது 7வது கவலை. அது என்னன்னா தெய்வீக துக்கம். தெய்வீக துக்கம். சரி, இனி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. கவலைப்பட்டால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 1 திங்கிங், சிந்தித்தல். சிந்தித்தல் சோர்வை கொண்டு வரும். சிந்தித்தல் எதை கொண்டு வரும்? சோர்வை கொண்டு வரும். 2 எல்லாரும் எழுதி வைக்கணும். சிந்திச்சா என்ன வரும்? சோர்வு வரும். 2 சிந்தித்தல் பயத்தை கொண்டு வரும். இப்போ சிந்திக்கிறதுனால என்ன வருது? சோர்வு வருது. அப்புறம் சிந்திக்கிறதுனால என்ன வருது? பயம் வருது. 3 சிந்தித்தல் கவலையை கொண்டு வரும். நான் 3 வார்த்தை தயவு செஞ்சு நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். திங்கிங் turned into sorrow. திங்கிங்
turned into fear. Thinking turned into anxiety. அப்போ சிந்தித்தல் சோர்வை கொண்டு வருகிறது, சிந்தித்தல் பயத்தை கொண்டு வருகிறது, சிந்தித்தல் கவலையை கொண்டு வருகிறது. நான் சிந்தித்த அந்த கவலை இருக்கு இல்லையா, கவலைக்கு எபிரேய மொழியில் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டால் வெட்டும் கத்தி. கவலைக்கு எபிரேய மொழியில் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வெட்டும் கத்தி. அப்போ நம்ம கவலைப்படுறோம், தேவையில்லாத கவலைப்படுறோன்னா நம்மளே என்ன பண்ணுறோம்? வெட்டுகிறோம். நம்ம தேவையில்லாமல் கவலைப்படுறோன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளே வெட்டுகிறோம். அதனாலே ஆண்டவர் சொன்னது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெண்மணிக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், பைபிளில் உள்ள ஒரு பெண்மணிக்கு சொல்லப்பட்ட, அப்போ நான் 7 கவலைகளை சொன்னேன். கவலைகள் எதனால் வருகிறதுன்னு சொன்னேன். பைபிளில் ஒரு பெண்மணிக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தினால் அந்த பெண்மணிக்கு வந்த சிந்தையில் வந்த பிரச்சனைகள் அல்லது அந்த பெண்மணி அடைந்த கவலைகள் என்னெல்லான்னு பார்த்து கடைசியில் அந்த ஒரு பெண்மணி எப்படி மேற்கொண்டால் நாமும் மேற்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 2:35. அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் மறக்க முடியாத ஒரு அதிகாரம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பாடல் பாடுகிற தேவதூதர்கள் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் நின்று பாட்டு பாடுகிற தேவதூதர்களை நாம் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஆடு மேய்க்கிற மெய்ப்பர்களை நாம் பார்க்குறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் 2 பேரை நாம் பார்க்குறோம். ஒன்று சிமியோன் என்கிற ஒரு மனிதன், இன்னொன்று அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி. அப்போ தூதர்கள் 2ஆம் அதிகாரத்தில், மெய்ப்பர்கள் 2ஆம் அதிகாரத்தில், சிமியோன் என்கிற மனுஷன் அதே 2ஆம் அதிகாரத்தில், அப்புறம் அன்னாள் என்கிற 84 வயதுள்ள பெண்மணி 2ஆம் அதிகாரத்தில். இனி அந்த சிமியோன் 2ஆம் அதிகாரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, அது என்ன? இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்த்து பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாரு? ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும். ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும். ஒரு தடவை உருவி போகும்னு சொல்லல, ஒரு பட்டயம் ஒன்று என்ன செய்யும்? குத்திட்டே போகும். மரியாளை குத்தின 7 பட்டயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நாம் பைபிளில் இருந்து பார்த்துட்டு ஜபிக்க போகிறோம். மரியாளை குத்தின 1வது பட்டயம், சம்திங் இஸ் மிஸ்ஸிங், ஏதோ ஒன்றை காணவில்லை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 42 முதல் 46 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும்போது, வீட்டார் எல்லாம் எருசலேம் தேவாலயத்தில் பண்டிகை கொண்டாட போனார்கள். பண்டிகை கொண்டாட போன அத்தனை பேரும் பண்டிகை கொண்டாடினார்கள். பண்டிகை கொண்டாடின அத்தனை பேரும் பண்டிகை முடிந்து வீட்டில் வந்தார்கள். வீட்டில் வந்து பார்த்தப்பதான் தெரியுது, பரலோகத்தின் தேவன் என்னை நம்பி என் கையில் தந்த பொக்கிஷத்தை காணல. சில நேரம் நம்ம ரொம்ப பிஸி, நம்முடைய காரியங்களில் ரொம்ப பிஸி, உலக பிரகாரமான காரியங்களில் ரொம்ப பிஸியா, ஆண்டவர் நம்மை நம்பி தந்ததை காணவில்லை. எதாக்கும் அந்த மரியாள் இழந்தது தெரியுமா? மரியாள் இழந்தது சாதாரண ஒன்றை அல்ல, உலக இரட்சகரை. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் பலவிதமான துக்கங்களில், கவலைகளில் ஒரு பெரிய கவலை எது? இழப்பதினால் வருகிற கவலை. இழப்பதினால் வருகிற கவலை. 7 காரியத்தை இழக்கும்போது நமக்கு கவலை வரும். நான் ரொம்ப
மெதுவாக நின்று பேசுகிறேன். தயவு செஞ்சு இந்த பிரசங்கத்தை நீங்கள் இருதயத்தில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆகும். நான் ரொம்ப மெதுவாக நின்று பேசுகிறேன். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட முதல் கவலை, இழந்து விட்டேன். எதை இழந்து விட்டேன் தெரியுமா? உலகத்தில் யாருக்கும் கொடுக்காம பரலோகத்தின் தேவன் என்னை நம்பி தந்த அந்த பொக்கிஷத்தை இழந்து விட்டேன். ஞாபகமே வைக்கல. ஒரு காரியத்தில் குறியாக இருந்தனா, கொண்டாட்டத்தில் குறியாக இருந்தனா, உலகத்தில் கொஞ்சம் குறியாக இருந்தனா, சுற்று மனிதர்கள் உறவினர்களை கண்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லி குறியாக இருந்தனா, அந்த பிஸியில் அவரை விட்டுட்டேன். வீட்டில் வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அவரை காணவில்லை. 7 காரியங்கள் நமக்கு 7 இழப்புகள் நம்மை பயங்கரமாய் துக்கப்படுத்தும். 1, சரீர அவயவங்களை இழந்து போதல். நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆண்டவர் ஆரோக்கியமான சரீரத்தை கொடுத்துருப்பார். ஆனால் என்ன பண்ண, பைக் எடுத்துட்டு ரோட்டே போய் வீலிங் பண்ணி தலைகீழாக போய் விழுந்து சரீரத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்த நல்ல அவயவங்களை இழத்தல். அவயவங்களை இழப்பது கவலையை கொண்டு வரும். 2, வேலையை இழப்பது கவலை கொண்டு வரும். ஏன்னா நல்ல ஒரு வேலை இருந்து அந்த வேலையை நம்பி லோன் எடுத்தேன், அந்த வேலையை நம்பி வீடு வச்சேன், அந்த வேலையை நம்பி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சேன். கடைசியில் வேலையை இழந்தேன். கவலை என்னை ஆட்கொண்டது. சில நேரம் சில மனிதர்களை நம்பி நாம் மும்முரமாக இறங்குவோம். அவங்கள நம்பி நம்ம காரியம் செய்வோம். அவங்க சொல்கிற வார்த்தையை அப்படியே நம்பி இவங்க சொன்னால் கண்டிப்பாக செய்வாங்கங்கிற வைராக்கியத்தில் கர்த்தரை பார்க்காம அவங்கள மட்டும் நம்பி நாம் காரியத்தில் மும்முரமாக இறங்குவோமா? காரியம் தொடங்குகிற நேரம் பார்த்து அவங்க கைவிட்டுட்டு போகணும். அப்போதான் தெரியும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு. கை தட்டி ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேரும் 1 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து, இந்த ஒரு ஆயுசில் கர்த்தர் மட்டும் நல்லவர், கர்த்தர் மட்டும் நல்லவர். நல்ல கை தட்டுங்க, நல்ல வாயை தரைங்க, நல்ல ஆவியில நிரம்புங்க. உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் மட்டும் நல்லவர், உங்க வீட்டுக்கு கர்த்தர் மட்டும் நல்லவர், உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் மட்டும் நல்லவர், உங்க எதிர்காலத்து கர்த்தர் மட்டும் நல்லவர். ஆவியில பேசுங்க. ராபா தூராபா கந்தரபா ரியாந்தரா. பொல்லாத வல்லமைகள் உடைகிறது, அந்தகார கட்டுகள் முறிந்து விழுகிறது. கண்ண மூடி வெட்டி ஜெபி. வெட்டி ஜெபி. நீ இருக்கிற இடத்துல கர்த்தருடைய அக்கினி, அக்கினி, அக்கினி. ரூடபாலபா சந்துரபலபரபரியாந்தல் பிரௌடபரபலபா. அப்போ சரீரத்தை இழக்கும் பொழுது, சரீரத்தின் அவயவங்களை இழக்கும் பொழுது மிகப்பெரிய கவலை வருகிறது. 2வது, வேலை இழக்கும் பொழுது மிகப்பெரிய கவலை வருகிறது. 3, ஆரோக்கியத்தை இழக்கும் பொழுது. நல்லா இருந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணப்போ தான் சொன்னாங்க இந்த நோய் முற்றி விட்டது, இதில் இருந்து வெளியே வர முடியாது. பார்த்தீங்களா, கவலை பிடித்து விட்டது. 4, வீட்டை இழந்ததால் வருகிற கவலை. அப்போது சரீரத்தின் அவயவங்களை இழக்கும்போ வருகிற கவலை, வேலையை இழக்கும்போ வருகிற கவலை, ஆரோக்கியத்தை இழக்கும்போ வருகிற கவலை, வீட்டை இழக்கும்போ வருகிற கவலை. அடுத்தது கருவறையை இழக்கும் பொழுது வருகிற கவலை. கருவறை. அடுத்த ஒரு சந்ததி எங்கிருந்து புறப்படுது? கருவறையிலிருந்து புறப்படுது. விளையாட்டு போட்டியில் ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ளுகிற ஒரு பெண்மணி பயங்கரமாய் ஓடுவாள். அந்த பயங்கரமாய் ஓடுகிற அந்த பெண்மணி தன்னுடைய 22வது வயசில் ஓட்டக்களத்தில் ஓடி விழுந்து விட்டாள். இந்த பெண்மணியை உயிரோடு வைக்க வாய்ப்பில்லை. அந்த பெண்மணியை உயிரோடு வைக்க ஒரே ஒரு வழி என்ன?
கர்ப்பப்பையை மாற்றணும். கர்ப்பப்பையை மாற்றினாதான் அடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மகளை உயிரோட வைக்க முடியும். உயிரா கர்ப்பப்பையான்னு பார்த்தா உயிர் தானே பெருசு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியுடைய வீட்டாரிடத்தில் சிக்னேச்சர் வாங்கிட்டு வேகமாய் ஓடக்கூடிய பெண்மணியின் கர்ப்பப்பையை மாற்றினாங்க. அப்புறம் இந்த பெண்மணி சரியான பிறகு அந்த பெண்மணியிடத்தில் சொன்னார்கள், உன் கர்ப்பப்பை மாற்றப்பட்டு விட்டதுன்னு. அந்த பெண்மணிக்கு அதற்கு பின்பு தன் வாழ்க்கையில் எழும்பவே முடியலை. ஏன் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை, எதிர்கால சந்ததி பிறக்க வேண்டிய என் கருவறை அகற்றப்பட்டு விட்டது, என் கருவறை அகற்றப்பட்டு விட்டது, நான் இனி ஒரு குழந்தைக்கு ஜென்மம் கொடுக்க முடியாது, என்னிலிருந்து ஒரு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற அந்த கவலை அந்த பெண்மணியை ஆட்கொண்டு விட்டது. அடுத்து பிள்ளைகளை இழப்பதனால் வருகிற கவலை, பிள்ளைகளை இழப்பதனால் வருகிற கவலை. 7 குடும்ப வாழ்க்கை இழக்கும் பொழுது வருகிற கவலை. புருஷன் மரிக்கும்போவோ, புருஷன் மரிப்பதனால மனைவிக்குண்டாகிற கவலை, மனைவி மரிப்பதனால புருஷனுக்குண்டாகிற கவலை. நான் இப்போ சொன்னேன் இல்லை 7 வகையான கவலைகள். இந்த 7 வகை கவலையும் ஒரு வார்த்தையை பற்றினது. எந்த ஒரு வார்த்தையை பற்றினது தெரியுமா? இழப்பை பற்றினது. இழப்பு. யாரோ சரீரத்தின் அவயவத்தை இழந்து கவலைப்படுகிறார்கள், யாரோ வேலை இழந்து கவலைப்படுகிறார்கள், யாரோ ஆரோக்கியத்தை இழந்து கவலைப்படுகிறார்கள், யாரோ வீட்டை இழந்து கவலைப்படுகிறார்கள், யாரோ கருவறையிலிருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியலையேன்னு கருவறை இழந்து கவலைப்படுகிறார்கள், யாரோ பிள்ளை இழந்து கவலைப்படுகிறார்கள், யாரோ குடும்பத்தில் ஒரு ஆளை புருஷனையோ மனைவியோ இழந்து கவலைப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த மாலை நேரத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி, கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழ கிருபை தாரும். அத்தனை பேரும் வாயை திறந்து தெய்வத்தோடு பேசுங்க. கை உயர்த்தி. தேவையில்லாமல் நம்மை கவலைப்படுத்துகிற சிந்தை, தேவையில்லாமல் நம்மை கவலைப்படுத்துகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்களை கொண்டு போடுகிற ஆவி, அந்த எண்ணங்களை மறுபடியும் மறுபடியும் நமக்குள்ள புகுத்துகிற ஆவி, அந்த எண்ணங்களை வச்சு நம்மை அடிமைப்படுத்துகிற ஆவி. நான் தோற்று போயிட்டனோ, என் வாழ்க்கை முடிஞ்சிட்டோ, என் புருஷனுக்கு ஏதாவது ஆகுமோ, என் மனைவிக்கு ஏதாவது ஆகுமோ, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகுமோ, என் வீட்டுக்கு ஏதாவது ஆகுமோ, என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஆகுமோ அப்படின்னு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வந்து தெய்வ பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற ஆவிகளை ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி கடிந்து கொண்டு ஜெபிங்க. வெட்டி ஜெபி. வியாதியை பற்றின பயம், குடும்பத்தை பற்றின பயம், சரீரத்தை பற்றின பயம், வெட்டி ஜெபிங்க. தெய்வ பிள்ளைகள் ஆவியில நிரம்பி வெட்டி ஜெபிங்க. கர்த்தருடைய கை இந்த சபைக்குள்ள பலமா இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இந்த சபைக்குள்ள வல்லமையாய் போராடுகிறார். கர்த்தருடைய அக்கினி இந்த சபைக்குள்ள இறங்குகிறது. கவலையை கொண்டு வருகிற ஆவிகள் எரிகிறது. கோப்படு கோப்படு. ஆவியில ஜபி, ஆவியில ஜபி, ஆவியில ஜபி, ஆவியில ஜபி. ரிபா லக்கத்தன கமக் அந்தரபா. ஆவியில ஜபிங்க. இந்த சபை மொத்தம் தெய்வத்தினுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இந்த சபை மொத்தம் ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். உடாலாராதரா சந்தராதி ஆலவா. கோப்படு. வெட்டு ஜெபிங்க. அபிஷேகம் உள்ளவர்கள் வெட்டு ஜெபிங்க. ரூடமல கத்துரவ கந்தல் பிரௌடபரபரபரபா. இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்த்து சிமியோன் என்கிற அந்த மனுஷன் சொல்றாரு, ஒரு பட்டயமுன் ஆத்துமாவை உருவி போகும். ஒரு பட்டயமுன் ஆத்துமாவை உருகி போகும். முதல்ல அந்த பட்டயம் ஆத்துமாவை உருகி போனது எப்போ தெரியுமா? பிள்ளையை காணவில்லை. அப்புறம் வீட்டில் தேடி, உறவினர்கள் வீட்டில் தேடி
தேவாலயத்தில் வந்து பார்த்தப்போ அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்திருந்தார். அந்த கவலை அதோட போச்சு. ரெண்டாவது கவலை, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3:21. மார்க்கு 3:21. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டு போகும்படி வந்தார்கள். எப்படி இருக்கும் இல்லையா தாயாருக்கு? இயேசுவின் தாயாருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு நடக்கிறாரு, அற்புதங்களை செஞ்சுட்டு நடக்கிறாரு, அடையாளங்கள் நடக்குது, பலத்த கிரியைகள் நடக்குது. உற்றத்தாரும் உறவினர்களும் என்ன சொல்லிச்சுனும், வாங்க நாம் போய் பிடிச்சிட்டு வருவோம். அவர் எப்படி இருக்கிறாரு? பைத்தியம் பிடிச்சிருக்கிறார். நாம் பெற்ற ஒரு நல்லா இருக்கிற பிள்ளைய ஊரில் ஒரு ஆள் பைத்தியம்னு சொன்னால் நமக்கு எப்படி குத்தும்? நமக்கு எப்படி வலிக்கும்? நான் கேட்குறது நமக்கு எப்படி வலிக்கும்னு. அந்த மரியாள் பெற்ற பிள்ளை தேசம் மொத்தம் ஊழியம் செஞ்சு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சுட்டு நடக்குது. உறவினர்கள் பார்த்தீங்களா, இனத்தார், எல்லா குடும்பத்திலையும் இப்படி 4 பேர் இருப்பணும், எல்லா சொந்தத்திலையும் இப்படி 5 பேர் இருப்பணும். அவங்களுக்கு ஒரு நோக்கம்தான் உண்டு, நம்மளை கவலைப்படுத்தணும், நம்மளை கவலைப்படுத்தணும். அவருக்கு பைத்தியம் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும் போகும்படி வந்தார்கள். இப்பொழுதாக்கும் மரியாளை அந்த பட்டயம் 2வது முறை குத்தினது. முதல் முறை குத்தினது எப்போ? பிள்ளையை காணவில்லைன்னு சொன்னப்போ. 2வது முறை குத்தினதப்போ? பிள்ளை பைத்தியம்னு சொன்னப்போ. 3வது முறை குத்தினது எப்போ தெரியுமா? ஊருகாரங்க இயேசுவுக்கு 10 பேர் சொல்லி கூப்பிட்டணும். எத்தனை பேர்? 10 பேர்களை சொல்லி கூப்பிட்டணும். ஒரு தாயாக அல்லது ஒரு தகப்பனாக அந்த பேரை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை பேர் சொல்லி கூப்பிட்டணும்? 10 பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு பெற்றோராக அந்த பேரை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. மத்தேயு 11:19. போஜனப்பிரியன் என்ன? போஜனப்பிரியன். 2 லூக்கா 7:34. மதுபான பிரியன். முதல்ல என்ன சொன்னாங்க? போஜன பிரியன். அப்புறம் என்ன சொன்னாங்க? மதுபான பிரியன். 3வது என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. மார்க்கு 6:3. தச்சன். 4வது என்ன சொன்னாங்க? 3வது தச்சன். 1 போஜன பிரியன், 2 மதுபான பிரியன், 3 தச்சன், 4 மத்தேயு 13:55. நல்ல பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போய் தான் போகிறதாக்குன்னு தச்சேன்னு சொல்லி அவர் தச்சனுக்கு மகன்னு சொன்ன எப்படி இருக்கும் இல்லையா? அடுத்து 5வது அவரை என்ன சொன்னாங்க தெரியுமா? யோவான் 8:48. சமாரியன். டக்குன்னு வாசிங்க. சமாரியன்.
அடுத்து 6வது அவர் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க தெரியுமா? மத்தேயு 10:20, யோவான் 10:20. பிசாசு பிடித்தவன் 7, மத்தேயு 10:25. மத்தேயு 10:25. பெயல்சபூல் 8, யோவான் 8:41. வேசித்தனத்தால் பிறந்தவன் 9, யோவான் 10:20. பைத்தியக்காரன் 10, மார்க்கு 3:21. மதிமயங்கினவன். நான் 10 பேரை சொன்னேன். நம்ம பெற்ற ஒரு பிள்ளைய பார்த்து இதில் ஏதாவது ஒரு பேர் யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தாங்க முடியாது இல்லையா? நெஞ்சுக்குள்ள கடப்பாறையை குத்துனது போல இருக்கும் இல்லையா? ஊரார் மொத்தம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போ ஒரு பட்டயம் மரியாளின் ஆத்துமாவை உருவி போயிருந்தது. சரி, அதை எப்படியாக தாங்கி வெளியே வர முடிஞ்சது? அந்த வார்த்தையின் குத்துகளை எப்படி தாங்கி வெளியே வர முடிஞ்சது? அந்த வார்த்தையின் குத்துகளை எப்படி தாங்கி வெளியே வர முடிஞ்சது தெரியுமா? ஒரே ஒரு காரணம். அது என்ன காரணம் தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்கிற சத்தம் உன்னதத்திலிருந்து உண்டாயிற்று. கை தட்டி ஒரு நிமிஷம் கை தட்டி. உலகம் அப்படி சொல்லும், மனுஷன் இப்படி சொல்லுவான், உலக மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆராதிக்கிற ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ பிரியமான பிள்ளை. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன் குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானது. உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானது. மௌனமா இருக்காதுங்க. விட்டு கொடுத்து கைதட்டி வாயை திறந்த ஆவியில போராடுங்க. ஊடா பதனா பிரௌடா பதனா அடக துரபலவ கந்தரபலவா ரியாந்தர சந்தரபலவா. ஜபிக்கிறவங்க குடும்பத்தின் மேல் ஆண்டவர் பிரிய வைத்திருக்கிறார். அபிஷேகம் உள்ள உங்க குடும்பத்தின் மேல் ஆண்டவர் பிரிய வைத்திருக்கிறார். கிருபை உள்ள உங்க குடும்பத்தின் மேல் ஆண்டவர் பிரிய வைத்திருக்கிறார். ஆனா சாத்தான் எப்படியாவது கவலைகளை கொண்டு வந்து உன் குடும்பத்தை உருவ குத்த பார்க்கிறான். விடாத. அப்போ இனத்தார் என்ன சொல்லுகிறார்கள், உலகம் என்ன சொல்லுது, மற்ற மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சமூகத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்கிற வார்த்தை உங்க காதுல வந்து கேட்டுன்னு வைங்க. கண்டிப்பா நீங்க கவலை அடைவீர்கள். கண்டிப்பா உங்களுக்கு கவலை வரும். உங்க இருதயம் குத்தப்படும். உங்களால ஜெபிக்க முடியாது. உங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாது. உங்களால தெய்வ பிரசன்னத்தில் போராட முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நல்ல 2 நிமிஷம் கை தட்டி கவலைப்படுத்துகிற ஆவியை வெட்டி ஜெபிங்க. கவலைப்படுத்துகிற ஆவியை வெட்டி ஜெபிங்க. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். தேவையில்லாம குடும்பத்துல கவலையை கொண்டு வருகிற, தேவையில்லாம சிந்தனையில கவலையை கொண்டு வருகிற, தேவையில்லாம தனிப்பட்ட வாழ்க்கையில கவலையை கொண்டு வருகிற அந்த ஆவியை வெட்டி ஜெபிங்க. வெட்டி ஜெபிங்க. அதன் மேல ஜெயம் எடு. அது இனி உனக்குள்ள நுழையக்கூடாது. ஊரபலப சந்தரபலபரபலபா ரியாந்தர பிரௌடப துரபலபரபலபா ரெந்தல் கபரபலபரபலபா ரியாந்தரபல பிரௌடபரபலபா அத்தல் கந்தல் கபன கதன கடகத்தன. தேவையில்லாத கவலைகள் உன்னை சோர்வுக்குள்ளாக்கும். தேவையில்லாத கவலைகள் உன்னை அழித்து போடும். தேவையில்லாத கவலைகள் உன்னை கட்டி போடும். தேவையில்லாத கவலைகள் உன்னை எழும்ப விடாது. தேவையில்லாத கவலைகள் உன்னை வாழ விடாது. வாழ்க்கையை கசப்பாக்கும். இந்த சாயங்காலத்தில் நசரேயனா இயேசுவின் நாமத்தில் அந்த கவலையில் ஆவிகளை வெட்டி வெளியே வா. கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். தெய்வத்தினுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. தெய்வத்தினுடைய அக்கினி உன் மேல இறங்கி வருது. அத்தனை பேர் கண்ணை மூடணும். ஒரு அக்கினி சபைக்குள்ள வந்து விழுகிறது. கை தட்டி பெற்றுக்கோ. ஒரு பலத்த அபிஷேகம். நீங்கள்
ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்போ கவலை என்பது எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஊடுருவி போக வல்லமையுள்ள ஒரு பட்டயம். கவலை என்பது எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஊடுருவி போக வல்லமையுள்ள ஒரு பட்டயம். அந்த பட்டயத்தால் வெட்டப்பட்டவர்கள் வெளியே வருவது கடினம். இப்போ ஆகும் அந்த மனுஷன் சொல்றாரு, மரியாளை பார்த்து சொல்றாரு, ஒரு பட்டயம் உன்னை உருகி போகும். ஒரு தடவை உருகி போகும்னு பார்த்தா ஒரு தடவை அந்த பட்டயம் வெட்டினது. இப்போ 2 தடவை அந்த பட்டயம் வெட்டினது. இப்போ 3 தடவை அந்த பட்டயம் வெட்டினது. முதல்ல எப்போ வெட்டினது? இயேசுவை காணவில்லை. உண்மையிலே அருமை தேவ பிள்ளைகளே, உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி உங்க கையில தந்தா சுமப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தந்த கிருபைகள் எல்லாம் உங்க கையில இருக்கா? உங்களை நம்பி தந்த அபிஷேகம் இருக்கா? உங்களை நம்பி தந்த ஜப ஆவி இருக்கா? உங்களை நம்பி தந்த வல்லமை இருக்கா? உங்களை விட திறமையுள்ள உடைய மனிதர்களுக்கு கொடுக்காம உங்களை நம்பி தந்தார் இல்லையா? அது இந்நாள் வரை உங்க கையில இருக்கிறதா அப்படின்னு பரிசோதனை பண்ணணும். ஏன்னா இழப்புகள் நம்மை கவலைப்படுத்தும். இழப்பினால் வந்த கவலை ஒண்ணு. 2வது கவலை, இனத்தார்கள் மதிமயங்கி பைத்தியம் பிடிச்சு நடக்கிறாருன்னு சொல்லி பிடிக்க வராங்க, அப்பொழுது உருவி போன பட்டயம். 3வது, ஊர்ல உள்ள யாரும் நல்ல வார்த்தை பேசல, அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அடையாளங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ரொம்ப மோசமா பேசுகிறார்கள், வார்த்தைகள் ஈட்டிய போல பாயுது, வார்த்தைகள் சிங்கத்தின் பற்களை போல, வார்த்தைகள் அம்ப போல வந்து மரியாதை குத்துகிறது. 3வது முறையும் பட்டயம் உருவி போயிட்டு 4வது தடவை மரியாளை, இயேசுவின் தாயாகிய மரியாளை உருவி போன பட்டயம் எப்ப தெரியுமா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். லூக்கா 4:29. ஊராரெல்லாம் சேர்ந்து அவரை பிடிச்சாங்க. ஒரு தடவை இயேசுவை ராஜாவாக்கும்படி பிடிச்சாங்க தெரியுமா? இப்ப பிடிச்சது ராஜாவாக்கும்படி அல்ல, ஊராரெல்லாம் சேர்ந்து அவரை பிடிச்சிட்டு போகணும். எங்க? செங்குத்தான மலைக்கு. செங்குத்தான மலைக்கு எதுக்கு பிடிச்சிட்டு போகணும்? அங்கிருந்து தலைகீழா தள்ளிவிட்டு கொல்லும்படி. வாசிங்க லூக்கா 4:29. என்ன கொடுமையான ஜனங்கள் இல்லையா? ஜனங்களிடத்திலிருந்து பாராட்ட எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி அதை மீறி பாராட்டினாங்கன்னா அது உலக அதிசயங்களில் ஒன்று. அதனால பாராட்ட எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாது. நான் நல்லா சமைச்சா புருஷன் பாராட்டுவார் அப்படின்னு நினைக்க கூடாது. பாராட்டினால் கிருபை. நான் நல்ல உழைச்சா மனைவி பாராட்டுவாள்னு நினைக்க கூடாது. பாராட்டினால் கிருபை. ஏன்னா நாம் வாழ்கிறது பாராட்டுகிற உலகம் அல்ல. பின்ன ஒரு காரியம், தேவ பிள்ளைகள் மாறி மாறி பாராட்டிக்கிடணும். பாட்டு நல்லா இருந்து, சாட்சி நல்லா இருந்து, வசனம் நல்லா இருந்து, ஜபம் நல்லா இருந்து, துதி நல்லா இருந்து, ஸ்தோத்திரம் நல்லா இருந்து, வசனங்கள் நல்லா இருந்து, ஆவிக்குரிய காரியங்கள் நல்லா இருந்து, சபை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தெய்வ பிள்ளைகள் மாறி மாறி பாராட்டணும். உன்னை கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா ஜெபிக்கிற ஒருத்தன் விழுந்து போனால் அவனை பரிகாசம் பண்ணுகிற உலகம். அதனால நம்மளை மாறி மாறி தூக்கி விடணும். கிருபை பெற்ற ஒருத்தன் விழுந்து போனா அவனை பரிகாசம் பண்ணுகிற உலகம். தேவ பிரசன்னம் உள்ள ஒருத்தன் விழுந்து போனா அவனை பரிகாசம் பண்ணுகிற உலகம். அதனால நம்மளை தூக்கி விடணும். நம்மளை தூக்கி விட இன்னொருத்தன் வரமாட்டான். நம்மளை தூக்கி விடணும். நம்மை நாமே உற்சாகப்படுத்திக்கிடணும். தேவ பிள்ளைகள் மாறி மாறி உற்சாகப்படுத்தணும். ஒருவருக்கு ஒரு
உதாசீனப்படுத்தக்கூடாது, ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தணும். ஏன்னா முள்ளுகளுக்கு நடுவில் நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லா பக்கத்திலையும் முட்கள் குத்தி கொண்டிருக்கிறது. உள்ள இருக்கிற ஆட்களும் கூட முள்ளா மாறி குத்தனை எப்படி இருக்கும்? புரியலையோ? ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. ஓ, இயேசுவின் தாயை 4வது முறை பட்டயம் உருவி போனது. ஒரு ஆள் வந்து சொல்லுது, உன் மகனை பிடிச்சிட்டு போகணும். நாங்கள் பார்த்தோம். எங்கே பிடிச்சிட்டு போச்சுன்னு தெரியுமா? அந்த மலைக்கு மேலே கொண்டு போச்சனும். எண்ணத்துக்கு மலைக்கு மேலே கொண்டு போச்சனும். அங்கிருந்து தலைகீழா தள்ளி போட்டு கொல்லும்படி ஆண்டவர் தந்த ஈவு, தேவனாய கையில் தந்தது, ஆண்டவராட்டிய கையில் தந்தது. அதை இப்போ ஊராரெல்லாம் சேர்ந்து பிடிச்சு செங்குத்தான பர்வதத்தில் கொண்டு போய் கீழே தள்ளி கொல்ல பார்க்கறாங்களேன்னு சொன்னப்போ மரியாளுடைய உள்ளத்துல இப்போ ஒரு பட்டயம் உருவி போனது. நான் சொல்றேன், ஊரே உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் தேவ திட்டம் அழியாது. சமூகமே உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் தேவ திட்டம் அழியாது. இனத்தாரே உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் தேவ திட்டம் அழியாது. உலகத்தின் அத்தனை மனிதர்களும் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் தேவ திட்டம் அழியாது. நம்புறவங்க மட்டும் 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாயை திறக்கணும், ஆவியில நிறைஞ்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உடபல் கபரபலமா, தேவ திட்டங்கள் ஒரு நாளும் அழிவது இல்லை. உடா கபா துரா பத்தாரபா ரேந்தல் கபரபலபா. எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே யோசனையாய் பிடித்தார்கள். ஒரே யோசனையாய் மலைக்கு மேலே கொண்டு போனார்கள். ஒரே யோசனையாய் தள்ளி போட பார்த்ததுனால ஒன்னும் செய்ய முடியாது. ஏன் ஒன்னும் செய்ய முடியாதுன்னா, உலக தோற்றத்திற்கு முன்னமே ஆண்டவர் இயேசுவை பிரித்து திட்டம் போட்டு விட்டார். ஐந்தாவது மரியாளை பட்டயம் உருவி போன 5வது தருணம். யோவான் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். எட்டாம் அதிகாரம் 59வது வசனம். ரெண்டு தடவை கல் எடுத்தாங்க. 2 தடவை கல் எடுத்தாங்க. தீமை செஞ்சதுனால இல்லை, நன்மை செஞ்சதுனால. எரிய பார்க்குறாங்க, பொல்லாப்புனால அல்ல, பரிசுத்தமாக இருந்ததுனால. உயிரோட வாழ விட மாட்டேன்னு சவால் விடுறாங்க, தப்பு செஞ்சதுனால அல்ல, நீதிமானா இருந்ததுனால. நீதிமான்களையே கல்லறிந்து கொல்ல பார்க்கிற சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்கிற குறைந்தபட்ச அறிவு நமக்கு வேணும். இயேசுவையே கல்லறிந்து கொல்ல பார்த்த உலகம். ஒன்று யோசிச்சு பாருங்க, பெற்ற பிள்ளைய கர்த்தருடைய தூதன் வந்து உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் இவ்வுலகத்தின் பாவங்களை நீக்கி மனிதர்களாய் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த பிள்ளைய, ஆண்டவர் கொடுத்து பாடுபட்டு வளர்த்தின பிள்ளைய ஊராரெல்லாம் சேர்ந்து எறிய கல்லெடுத்தா தாய்க்கு எப்படி இருக்கும் இல்லையா? சில நேரம் சில துயரங்கள் தாங்க முடியல இல்லையா? சில நேரம் சில வேதனைகள் தாங்க முடியல இல்லையா? சில நேரம் சில துக்கங்கள் தாங்க முடியல இல்லையா? அதனால தான் முன்னமே தொடக்கத்தில் ஆவியினால் நிரப்பப்பட்ட சிமியோன் தேவாலயத்தில் வந்து ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னது. சிமியோன் வந்தது எப்படி தெரியுமா? ஆவியினால் ஏவப்பட்டு. புரிந்தவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க.
புரிந்தவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கல் எறிகிறவர்கள் இருப்பார்கள், கல் எறிகிற சமூகம் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே கல் எறிவார்கள், வீட்டுக்குள்ளே கல் எறிவார்கள். கல் எறிகிற மனிதர்களுக்கு நடுவில் தான் நாம் வாழ்கிறோம். அதுக்கு நடுவிலையும் கவலைப்படாம வாழணும். அதுக்கு தேவை கிருபை. கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அத்தனை பேரும் கேளுங்க, கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. வாயை திறந்து கை உயர்த்தி கேளுங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க. சில நேரம் நான் தேவையில்லாம கல்லெறியப்படுறேன், நான் அறியாத காரியங்களுக்காக கல்லெறியப்படுறேன். எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஊக்கமா ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. ரக துரபல சந்தரபலபா ரியாந்தல் பிரௌடபரபலபா ஊடபல் கபர கந்தரபலபா ரியாந்தரபலபரபலபா ஊட பிரௌடபரபலபா. கற்களுக்கு நடுவில் சோர்ந்து போகாமல், மனிதன் எறிகிற கற்களுக்கு நடுவில் அதைரியப்பட்டு போகாமல், மனிதன் எறிகிற கற்களுக்கு நடுவில் தைரியத்தோட, கிருபையோட, அபிஷேகத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. அத்தனை பேரும் கேளுங்க, கேளுங்க, கை உயர்த்தி கேளுங்க. நமக்கு தேவை கிருபை, நமக்கு தேவை கிருபை. இந்த கூடாரத்தில் இன்னைக்கு மாலை நேரத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் கிருபை நான் பார்க்கிறேன். சிலரு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாரு, சிலரு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாரு. சில பலவீனங்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாரு, சில தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. தேவையில்லாம கற்களால் எறியப்பட்ட சிலர், நொந்து போய் வந்திருக்கிற சிலர், எல்லாம் இழந்து போய் வந்திருக்கிற சிலர், வேதனையினால குத்தப்பட்டு வந்திருக்கிற சிலர், இப்பொழுது உங்க மேல தெய்வத்தினுடைய உன்னத கிருபை, உன்னத கிருபை. கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து பலத்தோட பெற்றுக் கொள்ளுங்க. உங்க மேல கிருபை இல்ல, உன்னத கிருபை. கை தட்டி அத்தனை பேரு கை தட்டுங்க. ரபல கரப சத்தாரபா ரியாந்தாரபா பிரௌடப துரபலபா ரெந்தல் கபரபலப ரியாந்தரபலபா அல் கபரபலப சந்தரபலபா உடந்தல் பிரௌடபரபலபா. இயேசுவின் தாயாகிய மரியாளை 5வது உருவின பட்டயம் மனிதர்கள் எறியும்படி கற்களை எடுத்த பொழுது, இயேசுவின் தாயாகிய மரியாளை 6வது முறை பட்டயம் உருவினது. சிலுவையில் வைத்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. மத்தேயு 27:46 என்ன சொல்றாரு? நாற்பத்தி ஆறு. பாருங்க, இப்போ மரியாளுக்கு தெரியும் இயேசு யாரு. இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு தெரியும் இயேசு யாரு, தேவகுமாரன். அதனால் ஒரு தைரியம், எல்லாம் யார் பார்த்து கொள்வார்? தேவன் பார்த்து கொள்வார். நான் இந்த பூமியில் பெற்றெடுத்த மகன் சிலுவையில் தொங்க வேண்டி வந்தால் யார் பார்த்து கொள்வார்? தேவன் பார்த்து கொள்வார். அந்த ஒரு ஆழமான உறுதி. இப்போ சிலுவையில் இருந்து ஒரு வார்த்தை கேட்குது. என்ன வார்த்தை கேட்குது? என் தேவனே, என் தேவனே. இப்போ மரியாளுடைய உள்ள என்ன சொல்லுது? என் குமாரனுக்கு நானும் உதவி செய்ய முடியல, யாரும் உதவி செய்ய முடியல, தேவனும் கைவிட்டுட்டார். பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு அது அந்த வலி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. என் மகனை தேவன் கைவிட்டார் என்கிற ஒரு உணர்வு, என் பிள்ளை ஆண்டவர் கைவிட்டுட்டாருங்கிற உணர்வு. உலகம் மொத்தம் கைவிட்டாலும் பயப்பட தேவையில்லை.
யாரு கைவிட்டாலும் பயப்பட தேவையில்லை, சொந்தங்கள் கைவிட்டாலும் பயப்பட தேவையில்லை, யார் உதறி தள்ளினாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. என் கூட இருக்கிறது யார் தெரியுமா? என் கூட இருக்கிறது கர்த்தர். இந்த உணர்வு என்ன தைரியப்படுத்துகிறது, இந்த உணர்வு என்ன பலப்படுத்துகிறது, இந்த உணர்வு என்ன வாழ வைக்கிறது. இந்த உணர்வினால் நான் மேற்கொள்கிறேன். யோபு சொல்றார், என் தோல் முதலோடு அற்று போய் என் சரீரம் மொத்தம் அழிந்து என் நாவு அழிந்து போனாலும் என் சரீரம் கெட்டு போனாலும் நான் அவரை காண்பேன். இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். சமீபமாய் அல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை பாருங்க, இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள், பார்த்தீங்களா, இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எந்த வாஞ்சை? அவரை காண்பேன், அவரை பார்ப்பேன். ஏன்னா வீடு போச்சு, பிள்ளைகள் போச்சு, வாழ்க்கை போச்சு, வருமானம் போச்சு, கர்த்தர் இருக்கிறார் இல்லையா? ஆனா சிலுவையில் இருக்கிறவர் சொல்றாரு, தேவனும் கைவிட்டுட்டார். எப்படி இருக்கும் இல்லையா? அந்த சிலுவைக்கு கீழே இருக்கிற இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய இருதயத்தை குத்தி போன அந்த பட்டயம். இதுவரை நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், யார் கைவிட்டாலும் பரவாயில்லை, பிதா கைவிட மாட்டாரு. யாரு தள்ளினாலும் பரவாயில்லை, பிதா தள்ள மாட்டார். யார் வெறுத்தாலும் பரவாயில்லை, என் குமாரனை பிதா வெறுப்பதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவர் சிலுவையில இக்கட்டான நேரத்தில் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் நெருக்கப்படும் பொழுது நீர் அகன்று நிற்கிறது என்ன? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை நீர் கவனியாமல் இருக்கிறது என்ன? இந்த ராத்திரி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், நம்மளை பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். கை தட்டணும், தேவ பிரசன்னத்தை உணரணும், சரீரத்தில் உணருங்க. உங்க மேல ஆண்டவர், உங்க பட்சத்தில் ஆண்டவர், உங்க சரீரத்தில் ஆண்டவர், உங்க கூட ஆண்டவர். கண்ணை மூடி கை தட்டுங்க. எவ்வளவு வாய திறக்க முடியுமா அவ்வளவு வாய திறங்க. யாரு விட்டாலும், யாரு போனாலும், யாரு உதர்ந்தாலும், யாரு தள்ளினாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மரியாளை இயேசுவின் தாயாகிய மரியாளை உருகி போன 6 பட்டயங்களை நான் சொன்னேன். 1 இழப்பின் பட்டயம், 2 இனத்தார் பைத்தியம் என்று சொல்லி பிடிக்க வந்த பொழுது குத்தின பட்டயம், 3 அவரை 10 வகையான மோசமான பெயர்களை சொல்லி கூப்பிட்டதுனால உண்டான ரணம், 4 மலையின் உச்சியில் இருந்து கொண்டு போய் போட்டு கொல்ல பார்த்த பொழுது உண்டான உருவி போன பட்டயம், 5 2 தடவை கல்லறியும்படி கற்களை எடுத்த பொழுது இருதயத்தை குத்தின பட்டயம், 6 தேவனே என்னை கைவிட்டார் என்று சொன்ன பொழுது மரியாளை குத்தின பட்டயம், 7 பியாத்தான்னு சொல்லுவாங்க. பியாத்தா, PIETA, பியாத்தா. எந்த மனைவிகளை பார்த்து கேளுங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை தெரியுமா? நான் இறந்த பிறகுதான் என் புருஷன் இறக்கணும். எல்லா மனைவிகளுக்கும் ஆசை. எல்லா புருஷனை பார்த்து கேளுங்க, நான் இறந்த பிறகுதான் என் மனைவி இறக்கணும். எல்லா பெற்றோரை பார்த்து கேளுங்க, நாங்கள் 2 பேர் இறந்து எங்கள் அடக்க எல்லாம் முடிஞ்சு ரொம்ப காலம் இருந்து தான் எங்கள் பிள்ளைகள் சாகணும்.
இது எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை. முக்கியமாக தாய்மாருக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை. அது என்ன தெரியுமா? பிள்ளைக்கு மடியில் படுத்து சாகணும். எங்க பிள்ளைகள் மடியில் படுத்து பேசிகிட்டே இருக்கும்போ நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யக்கூடாது, நீ எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே உயிர் போகணும். இது தாயோட ஆசை. எல்லா தாய்மார்களுக்கு இது ஆசை. ஆனால் பல தாய்மார்களுக்கு இது வாய்ப்பு இல்லை. அங்கே பாருங்க, கல்வாரியிலிருந்து இறக்கப்பட்ட அந்த சரீரம் யாருக்கு மடியில் இருக்கு? தாய் மடியில் இருக்கு. தாய் ஆசைப்படுறது பிள்ளைக்க மடியில் தலையை வச்சு நாம் மரிக்கணும். ஆனால் இப்போ நடக்கிறது நேர் எதிரா. உடம்பு மொத்தம் அடிக்கப்பட்டு இனி அடிச்சு சதைக்க ஒரு இடம் கூட இல்லை. தலையிலிருந்து கால் வர ரத்தம் வழிய, 2 கைகளில் ஆணிகள், 2 கால்களில் ஆணிகள், இருதயத்தில் ஒரு பெரிய ஓட்டையோட பெற்றெடுத்த தாயோட மடியில் பிள்ளைய படுக்க வச்சிருக்கு. அதாக்கும் பியாத்தா. எந்த மனுஷனுடைய இருதயத்திலையும் இது ஒரு பட்டயத்தை போல குத்தும். யாரும் அவ்வளவு எளிதாய் மறக்க முடியாது. அது நெடுநாள் குத்தி கொண்டே இருக்கும். என் பிள்ளை என் மடியில் வச்சிறந்து, என் பிள்ளை இறந்த பிறகு கடைசியாக படுக்க வச்சிருந்தது என் மடியில், கடைசியாக கண்டது என் மடியில். வாழ்க்கையில் அந்த ஞாபகத்திலிருந்து வெளியே வரவே முடியலை. அந்த ஞாபகம் என் உள்ளத்தை உடைத்து கொண்டே இருக்கிறது. அதை எனக்கு மறக்கவே முடியலை. என் மடியில் கிடந்தாக்கிய பிள்ளைய தொடச்சது, என் மடியில் வச்சாக்கிய பிள்ளைய பிரேதச்சீலையால் சுற்றினது. இதெல்லாம் எனக்காக என் பிள்ளை செய்யணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அது எதிராக என் வாழ்க்கையில் நடந்து விட்டது. 7வது பட்டயம் மரியாளை உருவ குத்தினது. இப்போ நான் மரியாளை பார்த்து கேட்கணும், கவலை என்கிற பட்டயம் 7 தடவை உன்னை குத்தினதல்லவா? கவலை என்கிற பட்டயம் 7 தடவை உங்களை குத்தினதல்லவா? இதில் இருந்து வெளியே வந்தது எப்படி? இதில் இருந்து வெளியே வந்தது எப்படி? இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு பலவிதமான கவலைகள் என்ன செய்யும், கவலைகள் வருகிற வழி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருந்தேன் இல்லையா? அருமையான தேவ பிள்ளையே, இயேசுவை தேவாலயத்தில் கொண்டு வந்த அன்னைக்கே இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டு விட்டது. அது என்ன தீர்க்க தரிசனம்? ஒரு பட்டயம் உன் ஆத்துமாவை உருவி போகும். 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 7 தடவை அந்த பட்டயம் இயேசுவின் தாயாகிய மரியாளை உருவி போனது. இனி கேட்க வேண்டியது, இயேசுவின் தாயாகிய மரியாளாகோ ஒரு பட்டயம் 7 தடவை உருவி போன பின்பும் அந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்தது எப்படி? அந்த வாழ்க்கை எதிர்கொண்டு வாழ்ந்தது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்தில் ஒரே ஒரு பதில் இருந்தது. அந்த ஒரே ஒரு பதிலை சொல்லிட்டு நாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அது என்ன தெரியுமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும்,
2 காரணங்கள் பார்த்தீங்களா? 2 காரணங்கள். 1 பரிசுத்தாவி, 2 உன்னதமானவருடைய பலன். ஒரு தடவை கூட சொல்கிறேன், 1 பரிசுத்தாவி, 2 உன்னதமானவருடைய பலன். நீங்கள் எறியப்பட்டிருக்கலாம், நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் துப்பப்பட்டிருக்கலாம், நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைகளை சந்தித்திருக்கலாம், நீங்கள் சந்திக்காத கவலைகளை இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். சொந்த இனத்தார்களை எழும்பி உங்களை கொல்ல பார்த்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இனி கவலைன்னு சொல்ல ஒன்று இல்லை, என்னை எண்ணத்துக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அருமை தேவ பிள்ளைகளே, உங்களை விட பெரிய 7 கொடிய பட்டணங்கள் ஒரு ஆணை அல்ல, ஒரு சாதாரண பெண்மணியை, ஒரு புருஷனை அல்ல, ஒரு ஸ்திரீயை துளைத்தது. அந்த பெண்மணி அதில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருவதற்கு 2 காரணங்கள் தான் பைபிளில் சொல்லி இருக்கு. 2 காரணங்கள். 1 பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், 2 உன்னதமானவருடைய பலன். அப்படியானால் இந்த முதல் ராத்திரி பரிசுத்த ஆவியும் உன்னதமானவருடைய பலனும் இந்த கூடாரத்தை மூட போகுது. பரிசுத்த ஆவியும் உன்னதமானவருடைய பலனும் இந்த கூடாரத்தை மூட போகிறது. இருக்கிற இடத்துல கை தட்டணும், அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரு கை தட்டணும். வார்த்தையினால் உண்டான குத்துகள் விலகுகிறது. நரம்புல குத்துன குத்து விலகுது. தந்திரமா சத்துருவனை அடிச்ச அடி உடையுது. பற்றி பிடிங்க, வாய திறந்து. அத்தனை பேரும் வாய திறக்கணும், அத்தனை பேரும் வாய திறக்கணும். உடரபல சந்தரபல பரபா. அவ்வளோ பலமா உங்களை ஒட்டி நின்ன மனுஷன், உயிரே போனாலும் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்ன மனுஷன், ஒரு நொடி பொழுதுல உங்களை விட்டு போனப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை சொன்னாரு. எல்லாரும் உன்னை வெறுத்து தள்ளினப்போ கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிதான் சொன்னாரு. அப்படி ஆனா இந்த மாலை நேரத்தில் நமக்கு தேவை 2 காரியங்கள். 1 பரிசுத்த ஆவி, 2 உன்னதமானவருடைய பலன். இருக்கிற இடத்துல கண்ணை மூடுங்க, கை தட்டுங்க, வாய திறங்க. அத்தனை பேரு வாய திறக்கணும், அத்தனை பேரு கண்ணை மூடணும், அத்தனை பேரு கை தட்டணும். ஒரு பலத்த அபிஷேகம் இந்த இடத்தை மூடுகிறது, ஒரு பலத்த அக்கினி இந்த இடத்தை மூடுகிறது. ஆவியானவர் எல்லாரையும் தொட விரும்புகிறார், ஆவியானவர் எல்லாரையும் ஆட்கொள்ள விரும்புகிறார், ஆவியானவர் எல்லாரையும் பலப்படுத்த விரும்புகிறார். கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. நாளைய குறித்த கவலை விலகுகிறது, வியாதியை குறித்த கவலை விலகுகிறது. அந்தகார வல்லமைகள் போடுகிற எல்லா திட்டங்களும் உடையுது, உடையுது. கண்ணை மூடி கை தட்டி வாய திறந்து ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க. அத்தனை பேரும் வாய திறங்க. உன்னை ஒடுக்குகிற ஒரு வல்லமை முறிகிறது, உன்னை கீழ்ப்படுத்த பார்க்கிற ஒரு ஆவி உடைஞ்சு தெறிக்குது. உனக்கு விரோதமாய் சவால் விடுகிற ஒரு அந்தகார வல்லமை முறிகிறது. உன்னை அடிக்கடி துயரப்படுத்துகிற ஒரு ஆவி உடைந்து போகிறது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. இது அக்கினி அபிஷேகம், இது அக்கினி அபிஷேகம். அத்தனை பேரும் வாய திறக்கணும். கர்த்தருடைய ஆவி எல்லார் மேலும் இறங்குது. கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. ஒரு நுகத்தடி, பல ஆண்டுகளாய் உன் கழுத்தில் வைக்கப்பட்ட ஒரு நுகத்தடி உடைந்து விழுகிறது. கூப்பிடு. அது ஒரு கவலை என்கிற வேஷத்தில் உன்னை பிடிச்சிருக்கு. இப்பொழுது கர்த்தர் அதை வெட்டி உடைக்கிறார். கர்த்தர் உன்னை பத்திரமா வெளியே எடுக்கிறார். கை தட்டி.
கவனிங்க, இந்த ஏர் உளும்படி 2 காளைகளை பிடித்து பூட்டி அதுக்கு கழுத்தில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, நுகம், நுகத்தடி. அதுதான் கவலை, அதுதான் கவலை. நிமிர்ந்து நடக்க பண்ணாது, வாழ முடியாது, ஜெபிக்க முடியாது, ஒரு காரியத்தை செய்ய முடியாது, எதிலையுமே கவனமாக இருக்க முடியாது, திட்டம் போட்டு வாழ முடியாது, ஆவிக்குரிய செயல்களை முன்னெடுக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாதபடி எந்நேரம் நம்முடைய கழுத்தின் மேலே, சரியாக கழுத்தின் மேலே அழுத்தி கொண்டே இருக்கும். அந்த நுகத்தடி கழுத்தின் மேலே அழுத்தி கொண்டே இருக்கும். இந்த பகல் நான் பேசுனதெல்லாம் பைபிளில் இருந்தாகும், நான் பேசுனதெல்லாம் பைபிளில் இருந்தாக்கும். அப்படியானா நம்ம சொல்லணும், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லும்போ கர்த்தர் அந்த நுகத்தடியை உடைக்க போறாரு. நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன்னு நாம சொல்லும்போ கர்த்தர் அந்த நுகத்தடியை உடைக்க போறாரு. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ராந்தாரா பாபாபா ரியாந்த பிரௌடப துரபல பரபலபா. சிலர் மேல் அக்கனி வந்து விழுகிறது, சிலர் மேல் அபிஷேகம் இறங்கி வருகிறது. உன்னை குத்துகிற அந்த கவலை, உன் கழுத்து பகுதியை குத்துகிற அந்த கவலை இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவது, முறிந்து போவது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. அக்கனி அபிஷேகம், அக்கனி அபிஷேகம். எல்லாரும் வாயை தரையுங்க, எல்லாரும் வாயை தரையுங்க, எல்லாரும் வாயை தரையுங்க. அத்தனை பேரும் ஆவியில போராடி ஜெபிங்க, அத்தனை பேரும் ஆவியில போராடி ஜெபிங்க. எல்லாரும் வாயை திறக்கணும். அந்நிய பாஷை அடையாளம் பெற்ற அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசணும். சபைக்குள்ள கிருபை இறங்கி வருகிறது, கிருபை இறங்கி வருகிறது. விடாத விடாத, கண்ணை மூடி பெற்றுக்கோ கிருபை, கண்ணை மூடி பெற்றுக்கோ கிருபை. இது சாதாரண கிருபை அல்ல, கிருபை மேல் கிருபை. இது வல்லமை இல்ல, வல்லமை மேல் வல்லமை. இது அபிஷேகம் இல்ல, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம். 2 நிமிஷம் கை தட்டுங்க. கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, வலது கையை உயர்த்தி பிடிங்க. கண்ணை மூடி தைரியமாக வாயை திறந்து சொல்லுங்க, இனி நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் அப்பா. தைரியமாக சொல்லுங்க. உனக்கு ஒரு வியாதியை பற்றின கவலை இருக்கு, உனக்கு வீட்டில் நடந்த ஒரு மரணத்தை பற்றின கவலை இருக்கு, உனக்கு அது உடையுது, அந்த நுகத்தடி உடையுது. ஒரு கவலை உன்னை பிடிச்சு அமுத்தி வச்சிருக்கு. அதனால் நீ சில காரியங்களை செய்யவே முடியல, சில காரியங்கள் மேலே கவனம் செலுத்த முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. கல்மன கந்தல் கபாரப சந்தர பிரௌடப துரபல பரபலபா. அந்த ஆவிகள் வெட்டப்படுகிறது, ஆவிகள் வெட்டப்படுகிறது. வெட்டி ஜெபிங்க இயேசு நாமத்தில். சபை மொத்தம் தெய்வத்தினுடைய அபிஷேகம். எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து ஆவியில போராடி ஜெபிங்க. ரிபல பரபலப சந்தர பலப ரியந்தர பலபா. போராடி ஜெபிங்க. ஏய் ஜெபிங்க. ஜெபித்து ஜெயமடுங்க. இனி அது ஒன்ன தொடாது. உன் கழுத்து பகுதியில் பிடித்திருக்கிற அந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியாறு. உன் நரம்புகளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கவலையின் ஆவி வெளியேறுகிறது. எலும்புக்குள்ள புகுந்திருக்கிற கவலையின் ஆவி உடைகிறது. உன்னை உருவி போன பட்டயத்தை உருவி எடுக்கிறாரு. வலது கையை உயர்த்தி பிடிங்க. நேசரே தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. சத்தம் உயர்த்தி. சரே தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே. ஆர்வமுடனே உன்னத பலன் இறங்கி வருது.
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. அடைக்கலமே எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சொல்லுங்க. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்ல. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சொல்லுங்க. சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் சத்தம் உயர்த்தி பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே ஆராதனை